ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜெனோசைட். ஸோ ஜெனோசைடு அப்படின்னா தமிழில் இனப்படுகொலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனோசைடுன்னு சொன்னால் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் நடந்த தமிழீழ படுகொலை. ஓகேங்களா, தமிழியன்ஸை வந்துட்டு ஜெனோசைடு பண்ணாங்க அப்படின்னு சொன்னது தான் நம்ம மைண்டில் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஓடும். பட் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற ஜெனோசைட் இந்த 19ஆம் நூற்றாண்டின் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலகட்டம் 1914-15 அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு ஜெனோசைடை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில எம்பையர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் எம்பையர்னால் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா இருக்கும். பிரிட்டிஷ் எங்கெங்கெல்லாம் ஆட்சி செஞ்சோ அதை நம்ம பிரிட்டிஷ் எம்பையர்னு சொல்லுவோம். ஓகே, மொகல் கிங்டம்னா இந்திய பெருங்கண்டத்தை ஆட்சி செஞ்ச மொகல் கிங்டம், இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இது அப்புறம் பங்களாதேஷ், இதையெல்லாம் ஆட்சி செஞ்சதுனால அதை நம்ம மொகல் கிங்டம்னு சொல்கிறோம். அட் த சேம் டைம் ஒட்டாமன் எம்பையர்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஒட்டாமன் எம்பையர் ஆக்சுவலாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டர்க்கி தான் அதோட பேஸு. ஒட்டாமன் எம்பையரோட பேஸு டர்க்கி தான். ஸோ டர்க்கியிலிருந்து பக்கத்தில் இருக்க எல்லா நாடுகளையும் அது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சீரியா, இந்த பக்கம் அர்மேனியா, அசர்பைஜான், இப்போ கூட விடாமுயற்சி படம் வச்சு அந்த அசர்பைஜான், அதுக்கு மேலே ஜார்ஜியா, இந்த மாதிரியான ஒரு சில முக்கியமான நாடுகளை எல்லாம் பிடிச்சி வச்சுருந்தது. அதாவது கிட்டத்தட்ட மத்திய கிழக்கு நாடுகள் சொல்லலாம். ஆசியாவுடைய யூரோப்பியாவோட மத்திய கிழக்கு நாடுகள்னு சொல்லலாம், இல்லை ஆசியாவுடைய மத்திய கிழக்கு நாடுகள்னு சொல்லலாம். ஓகேங்களா, அந்த ஒரு கார்னர். அப்புறம் ஆப்பிரிக்காவுடைய வடநாடுகள், வடகிழக்கு நாடுகள். ஓகேங்களா, இந்த கார்னர் இதை தான் வந்துட்டு ஒட்டாமன் எம்பையர் ஆக்குபை பண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட பல நாடுகள் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த ஒட்டாமன் எம்பையர் பண்ண ஒரு இனப்படுகொலை தான். ஒட்டாமன் எம்பையர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1914 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒட்டாமன் எம்பையர் டோட்டலாகவே பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஆக்சுவலாக ஒட்டாமன் எம்பையரோட ஆரிஜினை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கணும். ஒட்டாமன் எம்பையர் டர்க்கி வந்துட்டு பேசிக்லி எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அந்த சமுதாயத்தை சார்ந்து தான் பேஸ் பண்ணியே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக 1300 தொடக்க காலகட்டத்தில் ஒஸ்மான் அப்படிங்கிறவர் தான் அந்த ஒட்டாமன் எம்பையரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. டர்க்கியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு எத்னிக் குரூப்பாக. ஓகேங்களா, ட்ரைப்ஸ் தான். நம்ம இவரோட படிச்சிருப்போம் இல்லைங்களா, மங்கோலியா, செங்கிஸ்கான், அந்த ஸ்டோரி மாதிரி தான் ட்ரைப் தான். அந்த ட்ரைபில் இருந்து அவர் ஒட்டாமன் எம்பையரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணி ஒட்டாமன் எம்பையரை விரிவடைச்சிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அடுத்தடுத்து வர அரசர்களும் அதை பெருசு பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலுமே எங்கேயுமே ப்ராப்ளம் கிடையாது. ஒட்டாமன் எம்பையர் சூப்பரான ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கங்கிறது தான் உண்மை. எப்போ அப்படின்னா 1500 தொடக்க காலகட்டம் வரைக்கும் தான். ஸோ 1500 மதியத்துக்கு அப்புறம் 1550களுக்கு அப்புறம் முஸ்லீம் சமுதாயத்தில் அந்த குருமார்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு முஸ்லீம் தான் உயர்ந்தது, மற்றதெல்லாம் தாழ்ந்தது. ஸோ முஸ்லீமுடைய எண்ணிக்கையை உயர்த்தணும், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பலவிதமான ஒரு சலுகைகள் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணணும், இந்த மாதிரி பலவிதமான ரூல்ஸை உள்ளார் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் சக்சீடும் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் சக்சீட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ 1800 தொடக்க காலகட்டத்தில் இது ரொம்பவும் சக்சீட் ஆகி ரொம்ப செக்யூலரிசமாக இருந்த ஒரு ஒட்டாமன் எம்பையர் வந்துட்டு பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஒரு முஸ்லீம் டாமினேட்டட் கவர்மெண்ட்டாகவே மாறுச்சு. இது ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த 1300 தொடக்க காலகட்டத்தில் ஒஸ்மான் ஆரம்பித்தார் இல்லைங்களா அந்த ஒட்டாமன் எம்பையர், அந்த காலகட்டத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் அவரோட அரசவையில் இடம் உண்டு. பட் இது நாளாக அடுத்த ஒரு 300 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அந்த இடத்துல இடம் இல்லை, கவர்மெண்ட்டில் இடம் இல்லை, அரசாங்கத்தில் இடம் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு போகுது. ஓகேங்களா, இது ஒரு வரைக்கும் ஓகே. பட் ஆனால் அதையும் தாண்டி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு விதமான சட்டத்திட்டங்கள்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கிட்டோன்னா இப்போ வக்ஃப் வாரிய சட்டம் பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அநேகமாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ அதெல்லாமே மசோதா தாக்கலாகி முஸ்லீம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாத்துக்கும் ஒரே சட்டமாக மாறும். ஸோ அந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள்லாம் இருந்தது. ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொரு விதமான சட்டங்கள் உண்டு. அந்த சட்டத்திட்டங்களை அவங்களுடைய விருப்பப்படி, அவங்களுடைய சுதந்திரத்தின்படி அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஸ்டார்டிங்கில் 1300 தொடக்க காலகட்டத்தில் இருந்த எம்பையர்ஸ் ராஜாக்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த 1500க்கு அப்புறம் வந்த ராஜாக்கள் அவங்களுடைய மத குருமார்களுடைய பேச்சை கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இது வந்துட்டு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 1800 இறுதி காலகட்டத்தில் செக்யூலரிசம்ங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லை ஒட்டாமன் எம்பையரில் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் போகுது. அட் த சேம் டைம்
ஒட்டமான் எம்பையருக்குள்ளேயே இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் நேஷ்னலிசம்னுங்கிற ஒரு பாயிண்ட் வந்துட்டு குறிக்கோளாகுது. நேஷ்னலிசம்னுங்கிறதுனாலே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா இந்துக்களுக்கே நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி டர்க்கிஸ் முஸ்லீம்களுக்கு மட்டுமே, மற்ற மதத்தினர்லாம் நாட்டை விட்டு வெளில போங்க அப்படிங்கிற கான்செப்ட் உள்ளார வருது. ஸோ இந்த கான்செப்ட் உள்ளார வர ஆரம்பிக்கிறப்ப தான் மற்ற மதத்தினரை வந்துட்டு கொலை செய்யணும், மற்ற மதத்தினரை ஒதுக்கி விடணும் அப்படிங்கிறதும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகுது. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு அவங்க எய்ம் பண்ணது மற்ற மதத்தினரை காட்டிலும், அதாவது பொது புத்தி வந்துட்டு பார்த்திங்கன்னா மதத்தை தான் பார்க்கும், ஓகேங்களா. பட் ஆனால் அரசாங்க புத்தி, பொலிட்டீஷியன்ஸ் அரசியல்வாதிகளுடைய புத்தி எப்படி போகணுங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எது சாதகமோ அதை தான் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த ஒட்டாமன் எம்பையர் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். என்னென்னா எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா முஸ்லீமை தவிர்த்து மற்றவங்களெல்லாம் நாட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்கிறப்போ அங்கிருந்த அரசாங்கங்கள், அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமன் எம்பையருக்கு கீழே இருந்த அரசாங்கங்களோ அரசியல்வாதிகளோ என்ன பண்ணாங்கன்னா தெளிவாக அர்மீனியாவை சேர்ந்த மக்களை மட்டும் கொலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஜனசைடு, அதான் இனப்படுகொலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது ஏன் குறிப்பிட்டு அர்மீனியாவை அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணுறாங்கன்னா, ஒட்டாமன் எம்பையர் கீழே இவ்வளோ நாடுகள் இருக்குது பார்த்துருப்பீங்க. ஆனால் ஏன் அவங்க குறிப்பிட்டு அர்மீனியாவை மட்டும் டார்கெட் பண்ணாங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்குற அர்மீனியா ரொம்ப குட்டியுண்ட நாடு. ஏன்னா இந்த பக்கம் அசர்பைஜான், மேலே ஜார்ஜியா, இந்த பக்கம் டர்க்கி, இந்த பக்கம் சிரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குட்டி நாடாக தான் இன்றைக்கி அர்மீனியா இருக்குது. ஆனால் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அர்மீனியா ரொம்ப பெரிய நாடு. அர்மீனியா இருந்த இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பிளாக் சி, இந்த பக்கம் காஸ்பியன் சி, இந்த பக்கம் கடலுக்கு போகிறதுக்கு உண்டான வழி எல்லாமே ரொம்ப பக்காவாக இருந்தது. ரொம்ப குறைவான தொலைவிலே போய் அட்டைன் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ டர்க்கிக்கு, அதாவது ஒட்டாமன் எம்பையருக்கு அர்மீனியாவுடைய இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தது. ஸோ அவங்க இன்டர்னலாக பெரிய ப்ராப்ளம் பண்ணலை அப்படின்னாலும், என்னதான் எல்லா பக்கமும் ஒரு இண்டிபெண்ட்டுக்குன்னு ஒரு தலைத்தூக்கல்கள் இருந்துக்கிட்டே இருந்தாலும், அவங்க அந்தளவுக்கு பெரிய ப்ராப்ளம் பண்ணலை அப்படின்னாலும் அவங்களுடைய ஏரியா, அர்மீனியாவுடைய சர்ஃபேஸ் ஏரியா, அர்மீனியாவுடைய மொத்த நிலப்பரப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா டர்க்கியோட கண்ணை உறுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ கரெக்டாக இந்த 1914 முதல் உலகப்போர் நடந்துச்சு. ஸோ அந்த முதல் உலகப்போரில் வந்துட்டு அர்மீனியா ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காரணம் காட்டி, ஏன்னா ஒட்டாமன் எம்பையருக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகாது முதலாம் உலகப்போரில். ஸோ அதனால் அந்த ஒரு காரணத்தை காமிச்சு அர்மீனியாவை மொத்தமாக கபலீகரம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அர்மீனியா மக்களையே, அர்மீனியாவோட தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொலை பண்ணணும், இல்லை தீட்டு கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுத்தது தான் ஏப்ரல் 24 இந்த மாதம் தான், இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுற இந்த மாதம் தான், ஏப்ரல் 24 1914 ஜஸ்ட் அ மினிட், ஏப்ரல் 24 ஏப்ரல் 24 1914 இல்லை 1950 அர்மீனியாவுடைய அரசியல்வாதிகள், பொலிட்டீஷியன்ஸ் இவங்களை எல்லாத்தையும் கொலை பண்ணுறாங்க. அதாவது தூக்கில் தொங்க விடுறாங்க. நீங்கள் வந்துட்டு ஒட்டாமன் எம்பையருக்கு எதிராக செயல்பட்டீங்கன்னு சொல்லி தூக்கில் தொங்க விடுறாங்க. இதோட நின்றுச்சான்னு பார்த்தீங்கன்னா இதோட நிற்கல. அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா அர்மீனியா மக்களை நாடு கடத்துறாங்க. நாடு கடத்துறதுன்னா ஓகே, அவங்களுக்கு வேணுங்கிற பொருளை எல்லாம் எடுத்துகிட்டு வேற ஒரு நாட்டுக்கு கொண்டு போய் விடுறதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனால் இந்த இடத்துல நாடு கடத்துறது அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த பக்கம் இறங்கி போனால் சிரியா, எல்லாத்தையும் சிரியாவுக்கு விரட்டி விடுறாங்க. கையில் சாப்பாடு, தண்ணி எதுவுமே கிடையாது, நடந்து போங்க சிரியாவுக்கு அப்படிங்கிற கான்செப்டில் துரத்தி விடுறாங்க. ஸோ அதனாலே கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் இறந்து போனாங்க. ஸோ நடந்து போகிறப்போ உங்களுக்கு தண்ணி எதுவுமே கிடையாது. ஏன்னா சிரியா வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு வறண்ட நிலப்பரப்பு. ஸோ தண்ணி கிடைக்கிறது ரொம்ப அதிசயம். கிடச்சதுன்னா கிணத்துல தான் கிடைக்கும். ஸோ அப்படி போகிறப்பவும் நிறைய பேர் தண்ணி வசதி எதுவுமே இல்லாமல் இறந்து போனவங்க ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாஸ் எக்ஸிக்யூஷன்ஸ், நம்ம வந்துட்டு துப்பாக்கி வச்சு சுடுறது, இந்த மாதிரியான எக்ஸிக்யூஷன்ஸும் பண்ணாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே துப்பாக்கி குண்டுகள் வேஸ்ட்டாக போகுதுங்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா கொண்டு போய் ஆற்றுல தள்ளி விடுறது, அது போக குகை, இந்த நம்ம மஜ்மல் பாய்ஸ் படத்தில் பார்த்தோம் தெரியுங்களா, அந்த மாதிரி குகைக்குள்ளையெல்லாம் தள்ளி விடுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்த்த கொலை பண்ணி உள்ளார தள்ளி விட ஆரம்பித்தாங்க. இதுக்கும் மேலே முடியல அப்படின்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக எப்பவும் போல் லேடிஸையும் குழந்தைகளையும் அப்படியே கடத்தி கூப்பிட்டு போய் ஒட்டாமன் டர்க்கியில் வச்சு அவங்களே மதமாற்றம் பண்ணி அவங்க மூலியமாக பெற்றுக்கிற குழந்தையும் முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ணி முஸ்லீம்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்த ஆரம்பித்தாங்க.
ஸோ இதெல்லாமே அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா, கொலை பண்ணுறதுக்கு உண்டான கொலை எப்படிலாம் கொலை பண்ணாங்க, எப்படிலாம் ஜெனோசைடு பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் அந்த ரீசனு. பட் ஆனால் காசஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எதனால இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னே பார்த்தீங்கன்னா, அந்த ரிலீஜியஸ் ஹார்மோனியை வந்துட்டு ஒட்டாமன் எம்பையர் டோட்டலாகவே ஸ்பாயில் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுதான் ரொம்ப அடித்தட்டு நாதம். பட் ஆனால் ஒட்டாமன் எம்பையர் சொன்ன ரீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரிலீஜியஸ் ஹார்மோனியை பற்றி அவங்க பேசவே இல்லை. அவங்க சொன்னது அர்மீனியா வந்துட்டு ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். எது எப்படி இருந்தாலும் இங்கே மாஸ் ஜெனோசைடு நடந்துச்சு. எத்தனை பேர் இறந்துருப்பாங்கன்னு நீங்கள் கற்பனை பண்ணீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் மொத்தமாக இறந்தவங்க அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ஒன்ல இறந்தவங்களோட எண்ணிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேஷுவலிட்டி அண்ட் லாஸஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 40 லட்சம் பேர் வரைக்கும் வருவாங்க. ஓகேங்களா, ஸோ 40 லட்சம் பேர் வரைக்கும் வேர்ல்டு வார் 1ல் இறந்தவங்க. பட் ஆனால் அர்மீனியா ஜெனோசைடில் மட்டும் இறந்தவங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 10.5 லட்சம் பேர். அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கால்வாசி உலகப்போர் ஒட்டாமன் எம்பையர் அர்மீனியா மேலே நடத்தினாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, டர்க்கி இன்றைக்கி வரைக்குமே நாங்கள் அர்மீனியா மேலே அந்த மாதிரியான ஒரு ஜெனோசைடை கண்டக்டே பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான டர்க்கி மாதிரியான ஒரு நேஷனை பார்க்குறப்போ ஜெர்மனி மாதிரியான ஒரு நேஷன், ஆமாம் ஜூவிஷுக்கு நாங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் அக்செப்டபுள். எங்கள் ஸ்ரீலங்காவில் கூட அவங்க தமிழ் மக்கள் மேலே அவங்க ஜெனோசைடு பண்ணதான் இன்றைக்கி வரைக்கும் ஒத்துக்கலை. பட் அது ஜெனோசைடு தான் அப்படிங்கிறதுக்கு பக்காவான ப்ரூஃப் இல்லை. எத்தனை லட்சம் பேர் மக்கள் இறந்தாங்க, எந்தெந்த மாதிரிலாம் கொலை பண்ணாங்க. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் அங்கே தமிழியன்ஸ் இருந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையை மேம்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம பெருசாக அதை பற்றி பேச முடியாது. பட் ஆனால் இந்த விஷயத்தை பார்க்குறப்போ, இந்த ஜெனோசைடுன்னு பார்க்குறப்போ, டர்க்கியை கம்பேர் பண்ணுறப்போ ஜெர்மனி எவ்வளோக்கோ மேல் அப்படிங்கிறதா உண்மை. நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தோம்னா, ஜெனோசைடுங்கிறது எல்லா இடத்துலையுமே மதம் சார்ந்து தான் எல்லாருமே எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஜெனோசைடுன்னு வந்தாலே, அதாவது இனப்படுகொலைன்னு வந்தாலே மதம் சார்ந்து தான் போகுது, இல்லை இனக்குழுக்களை சார்ந்து தான் போகுது. பட் ஆனால் அரசாங்கங்களும் அரசியல்வாதிகளும் இந்த இனக்குழுக்களோ இல்லை எந்த மாதிரியான சமுதாயமோ பார்க்குறதில்ல. அவங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அதைத்தான் அவங்க பண்ணுறாங்க. நம்ம இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போதே நம்ம பார்த்துருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வரைக்கும் பாகிஸ்தானில் ஹிந்துஸ் கொஞ்சம் பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அங்கே ஜெனோசைடு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இங்கேயும் முஸ்லீம்ஸ்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கேயும் ஜெனோசைட்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஜெனோசைடுங்கிறது, இனப்படுகொலைங்கிறது அங்கொன்று இங்கொன்றுமா டெய்லி 1, 2, 4, 5 அப்படின்னு டெய்லி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது நம்ம 1, 2, 4, 5ன்னு பார்க்குறதுனால நமக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரிகிறது இல்லை. ஆனால் அதுவே நீங்கள் வருஷத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா 365 × 4ன்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1000 பேர் 1500 பேர் வரைக்கும் மதம் மாற்றப்படுகிறார்கள். இதை மதத்தின் காரணமாக கொலை செய்யப்படுகிறார்கள்ங்கிறது தான் உண்மை. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த ஜெனோசைடை நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய ஒரு கம்யூனல் ஹார்மனி. இதைத்தான் இந்த வீடியோ சொல்ல வருது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. பாய், தேங்க்யூ.